ஒரே ஒரு தடவை இத கையில எடுத்து பார்க்கட்டுமா காளியா? ஓகே, பாத்துக்கோ. ஹே ஜக்கு, இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம காளியாவோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன? ஆமா, நம்ம காளியா தான் எல்லாரையும் விட ரொம்ப பலசாலி, தெரியுமா? போயிடு, ஒழுவாங்க போறோம். என்ன காளியா? சரி, நாங்க புறப்படுறோம். சரி சரி, அடிக்கடி வந்து போங்க. ஆனா ஊருக்குள்ள நம்மள பத்தி 4 வார்த்தை பாலிஷா பேசணும்னா. காளியா செஞ்ச வேலையால டோலக்பூர் வாசிகள் எல்லாம் இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாம உடனே காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற நாகங்க கிட்ட இந்த நாகமணியை ஒப்படைச்சிட்டு வரணும். அடடா, அங்க பாருங்க, காளியா திரும்பவும் தண்டால் சேட்டு கிட்ட போறா. என்ன பொழுது போகலன்னு இந்த பக்கம் வந்தியா, இல்லன்னா கண்டுபிடிச்ச புதையலையும் கையோட கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கோம். என்ன மாதிரி கல்லு தெரியுமா அது? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பீஸ நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. நல்ல தாராளமா பணம் கொடுக்கணும்னு கஞ்சத்தனம் காமிச்சிங்க, அவரு பக்கத்துல உங்களையும் தொங்க விட்டுருவேன். சரி சரி, முதல்ல என்ன பொருளுங்கிறத காட்டு காளியா. அடகு வியாபாரத்தில் முதல் முறையாக அரிய வகை கல்லு. நல்லா இருக்கே, இதுதானா அந்த நாகமணி? அச்சச்சோ, இது நாகமணி இல்லையே. வெறும் ஒரு கண்ணாடி உருண்டைய வச்சுக்கிட்டு நாகமணின்னு பீலா விடுறான். திரும்பவும் நான் தான் பல்பா. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எப்படியும் அந்த நாகமணியை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தே தீருவேன். அசஞ்சா மேல ஏறி உட்காந்துருவேன். பீம், மரியாதையா நாகமணியை கொடுத்துடு. நாகமணி உன்னோடது இல்ல, நாகமணியை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்கிட்ட இருந்து சாமர்த்தியமா நீங்க இதை திருடிட்டீங்க. ஒழுங்கா